ஒருமுறை 2 நண்பர்கள் ஆழமான உரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் அன்போடு கேட்டார், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயமான அனுபவம் ஏதாவது பகிர்ந்தளிக்க முடியுமா? அதற்கு மற்றவர் அமைதியாக புன்னகையுடன் பதிலளித்தார், இன்று வரை உடல் நலத்துடனும் மன அமைதியுடனும் நான் வாழ்ந்து வருகிறேன். அதுவே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயமென நான் உணர்கிறேன். இந்த பதில் ஆழ்ந்த ஆன்மீக விழிப்புணர்வையும் மன நிறைவும் பிரதிபலிக்கிறது. இராஜயோகத்தின் மூலம் நாம் உணர்கிறோம், நான் ஒரு உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. நான் இறைவனின் குழந்தையாக இருக்கிறேன். அவர் எனக்கு தேவையான அளவிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வில் நிலைத்திருக்கும் போது அதிருப்தி ஏற்படுவதற்கே இடமில்லை. தனக்கு கிடைத்ததற்கும் இறைவனுக்கும் நன்றி உணர்வுடன் வாழும் ஆத்மாவாக இருக்கிறேன். எனது எண்ணங்களால் நல்லவைகளையே தனது வாழ்க்கையில் ஈர்க்க ஆரம்பிக்கிறேன். மாறாக குறைகளை மட்டுமே பார்க்கும் எண்ணங்கள் அதே தாழ்ந்த அதிர்வுகளை மீண்டும் மீண்டும் உருவாக்குகின்றன. அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எப்படி நாம் நினைக்கிறோமோ அதுபோலவே நம் வாழ்க்கையும் அமைந்து விடுகிறது.